வணக்கம். அம்முஸ் லைஃப் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் தமிழ் புத்தாண்டு செலிப்ரேட் பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் பண்ணிட்டீங்களா? மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டு ஃபிஷ் டேங்க்கும் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மாயிலை தோரணலும் கட்டியாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். விசேஷ நாட்களில் வீட்டுக்கு முன்னாடி மாயிலை தோரணம் கட்டினா வீட்டுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வாசலில் கோலம் போட்டு வாசற்படியில் மஞ்சள் குங்குமம் எல்லாமே இட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லா பூஜை பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி அதுக்கு பொட்டு பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மார்னிங்கே எழுந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா விசேஷ நாட்களில் நிறைய ஒர்க் இருக்கும். சமையல் கட்டில் நிறைய வேலை இருக்கும். குக்கிங் பண்ணிவிட்டு சாமிக்கு தேவையான படையல் வேறு போடணும். வீட்டில் எல்லாரையும் அதிகாலையிலே எழுப்பி குளிக்க சொல்லணும். ஏன்னா நார்மல் டேஸில் இருக்க மாதிரி அன்றைக்கி இருக்கக்கூடாது. அன்றைக்கி குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட சொல்லணும். நம்மக்கிட்ட புது ட்ரெஸ் இல்லைனா கூட நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸு இருக்கும்ல, அது ஏதாவது எடுத்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி போட்டுக்கணும். நம்ம பார்க்கவே பிரைட்டாக தெரியணும். இங்கே பாருங்கள், சுவையான மட்டன் குருமா, பால் பாயாசம், வடை, இட்லி, தோசை எல்லாமே காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கேசரி செய்யலாம், சக்கரை பொங்கல் செய்யலாம். ஆனால் ஒரு ஸ்வீட் செய்யுங்க கண்டிப்பாக. புது வருஷத்தில் கண்டிப்பாக இனிப்பு இருக்கணும். பாருங்கள், சாமிக்கு ஊதுபத்தி காட்டிகிட்ருக்கேன். எல்லா சாமிக்கும் காட்டுங்க நல்லா. அந்த ஊதுபத்தி வாசனை மெய்மறக்க செய்யும். வீடு ஃபுல்லாக நல்லா நறுமணம் வீசும். தேவைப்பட்டால் சாம்பிராணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு சாமியும் முக்கியம், நம்ம ஹெல்த்தும் முக்கியம். எங்கள் வீட்டில் படையலுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. சாத்துக்குடி, திராட்சை, வாழைப்பழம் பாருங்கள் எல்லாமே இருக்குது. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சாமி கும்பிடணும். படையலும் போட்டிருக்கேன். தோசை, இட்லி, மட்டன் குருமா, வடை, பாயாசம் எல்லாத்தையும் வச்சு படையல் போட்டிருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இதை வாங்கணும் அதை வாங்கணும். அப்படிலாம் கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நம்மளால் என்ன வாங்க முடியுமோ அதை வாங்கி இந்த இறைவனை வழிபாடு பண்ணாலே போதும். நம்மளுக்கு இறைவனோட பூர்த்தி எல்லாமே கிடைக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு எது வாங்கினாலும் கண்டிப்பாக பணம் தேவை. நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி அந்த இறைவனை வழிபாடு பண்ணுங்கள். ஃபைனலாக இப்போ நம்ம சாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டிகிட்ருக்கோம். எல்லா சாமிக்கும் நல்லா காட்டுங்க. புது வருஷம் அன்னைக்கு இறைவனை நல்லா வேண்டிக்கங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி பெறும். புது வருஷம் அன்றைக்கி நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணாலும் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் புத்தாண்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க. எனக்கு எப்படி பண்ணீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.